மயோசைட்டிஸ் அப்படிங்கிற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட சமந்தா அந்த நோய்க்காக கடந்த 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடலுக்கு எதிராக செயல்பட்டு தசைகளை தாக்கும். இந்த நோயை முழுமையா குணப்படுத்த முடியாது, ஆனா கட்டுப்படுத்த முடியும். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்க்கு ரொம்பவே செலவாகும். அதனால இந்த மயோசைட்டிஸ் சிகிச்சைக்காக சமந்தா நடிப்புல இருந்து ஓய்வெடுத்து பலவித சிகிச்சைகளை எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில சமந்தா ரீசெண்டா ஷேர் பண்ண ஒரு போஸ்ட் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. நெபுலைசர் மூலமா ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டை சமந்தா ஷேர் பண்ணி, பொதுவா பலருக்கும் வரக்கூடிய ஒரு வைரல் நோய் உங்களுக்கு வந்தா எப்போதுமே எடுத்துக்கிற மருந்தை விட இப்படி காய்ச்சி வடிகட்டின தண்ணியோட ஹைட்ரஜன் பெராக்சைடை கலந்து இப்படி சுவாசிச்சா நல்லா குணமாகும். தேவையில்லாத மருந்துகளை பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணுங்க, மாற்று மருத்துவத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் மித்ரா பசுச்சில்லரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சமந்தாவோட இந்த போஸ்டை இந்தியாவை சேர்ந்த தி லிவர் டாக்டர்னு அழைக்கப்படுற ஈரல் நோய் வல்லுநரான சிரியக் ஏபி பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் ஷேர் பண்ணி, சயின்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாத சமந்தா அவங்களோட பல லட்சம் ஃபாலோவர்ஸை ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்க சொல்றாங்க. ஆனா தி ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்கிறது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாங்க. இப்படி மக்களோட ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கிற சமந்தாவை கட்டாயம் ஃபைன் கட்ட வைக்கணும், இல்லனா அவங்கள தூக்கி ஜெயில போடணும். கண்டிப்பா சமந்தாக்கு உதவி தேவை, இல்லனா அவங்க டீம்ல ஒரு ஆலோசகர் வேணும்னு சமந்தாவோட அந்த போஸ்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரி இல்லனா ஏதாவது ஹெல்த் ரெகுலேட்டரி இப்படி சோசியல் மீடியால ஹெல்த் தொடர்பா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்லனா இப்படி முதுகெலும்பு இல்லாம மக்களை சாகடிக்க போறாங்களா அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காரு. சமந்தா இந்த டாக்டரோட போஸ்டுக்கு ரியாக்ட் பண்ற விதமா அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு 3 பக்கம் கொண்ட ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2 வருஷமா நான் பலவிதமான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துட்டு வரேன். மருத்துவத்துல நல்ல தேர்ச்சி பெற்ற டாக்டர்ஸோட அறிவுரை and என்னோட அதிகப்படியான செல்ஃப் ரிசர்ச் மட்டும்தான் என்ன மாதிரி சாதாரணமான மனுஷனுக்கு சாத்தியம். அந்த வகையில இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்ற எல்லாத்தையுமே ட்ரை பண்ண, ஆனா இது எல்லாமே ரொம்ப விலை அதிகமானது. அதிர்ஷ்டவசமா என்னால இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது, ஆனா எல்லாராலையும் இவ்வளவு செலவு பண்ண முடியாது. அதே சமயம் எனக்கு இந்த நீண்ட காலமா வழக்கமான மருத்துவம் வேலை செய்யல. எனக்கு மட்டும் இப்படி இருந்தா நல்லது, ஆனா மத்தவங்களுக்கு இது வேலை செய்யணும். அதனாலதான் நான் மாற்று மருத்துவம் முயற்சி பண்ண. பலகட்ட முயற்சி, அதுக்கப்புறம் பிழைகளுக்கு அப்புறம் தான் நான் சரியான ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சேன். அது எனக்கு நல்லாவே வேலை செஞ்சது. இது வழக்கமான மருத்துவத்தை விட செலவும் ரொம்ப கம்மி. நான் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு அறிவார்ந்தவ இல்ல. நான் என்னோட அனுபவம் மூலமா தான் ரெக்கமெண்ட் பண்றேன். குறிப்பா இப்படி மருத்துவத்துக்காக காசை அதிகமா செலவு பண்றவங்களுக்காகவும் தான். ஆனா நமக்கு இதெல்லாம் கைட் பண்ண கண்டிப்பா ஒரு டாக்டர் வேணும். நான் பரிந்துரைச்ச அந்த மருத்துவம் மிகவும் தேர்ச்சி பெற்ற மற்றும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல 25 வருஷம் சேவை செஞ்சவரால சொல்லப்பட்ட மருத்துவம். என்னோட அந்த பதிவை ஒரு ஜென்டில்மேன் ரொம்பவே கடுமையான வார்த்தைகளால தாக்கி பேசியிருக்காரு. அந்த ஜென்டில்மேனும் ஒரு டாக்டர் தான். அவருக்கு கண்டிப்பா என்னை விட நிறைய தெரியும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அவரோட எண்ணமும் நல்ல விஷயங்களுக்காக தான். ஆனா அவர் இவ்வளவு கடுமையா பேசாம கொஞ்சம் பணிவா பேசி இருக்கலாம். குறிப்பா என்ன தூக்கி ஜெயில போடணும்னு சொன்னது. இதுக்கு காரணம் நான் ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதா கூட இருக்கலாம். ஆனா நான் அதை ஒரு செலிபிரிட்டியா ரெக்கமெண்ட் பண்ணல, ஒரு மருத்துவ தேவை இருக்கிற நபரா தான் பண்ணேன். அந்த போஸ்டை நான் பணத்துக்காகவோ இல்ல யாரையும் ஆதரிக்கணும்னு போடல. நான் எனக்கு பலன் அளிச்சது மற்றும் வழக்கமான மருத்துவம் வேலை செய்யாம மாற்று மருத்துவத்தை தேடி போற மக்களுக்காக தான் அதை பண்ணேன். குறிப்பா இது செலவுமே ரொம்ப கம்மி. நமக்கு மருந்து வேலை செய்யலனா நம்ம முயற்சியை விட்டுறக்கூடாது. நானும் முயற்சியை விட தயாரா இல்ல. அந்த ஜென்டில்மேன் இப்படி என்ன தாக்கி பேசாம நான் அந்த போஸ்ட்ல ஷேர் பண்ண டாக்டரை இன்வைட் பண்ணி பேசியிருக்கலாம். இப்படி தேர்ச்சி பெற்ற இவங்க 2 பேரும் பேசுறது மூலமா நான் நிறையவும் கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நான் பரிந்துரைக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது. நான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைப்பேனே தவிர கெடுதல் செய்ய நினைக்க மாட்டேன். அதுல கவனமா இருப்பேன். ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அக்குபஞ்சர், திபெத்திய மருத்துவம், பிராணிக் ஹீலிங்னு இப்படி பல மாற்று மருத்துவத்தை பரிந்துரைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க சொல்றதையும் கேட்டிருக்கேன். நான் பண்றதும் அதே மாதிரி தான். எனக்கு என்ன ஒர்க் ஆச்சோ அதை ஒரு ஆப்ஷனா தான் நான் சொல்றேன். இங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற நிறைய பேருக்கு உதவி தேவைப்படுது. அதே மாதிரி இந்த எல்லா மருத்துவத்துக்கும் நல்ல தேர்ச்சி பெற்ற மற்றும் மாற்று கருத்தெல்லாம் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கணும். எல்லா மருத்துவத்திலையும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி நல்ல உதவிகளுக்கான வழியில போறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு எமோஷனலா சமந்தா சொல்லியிருக்காங்க. சமந்தாவோட இந்த போஸ்டுக்கு டாக்டர் பிலிப்ஸ் மறுபடியுமே பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிவியல் இல்லாத போலி அறிவியல் மற்றும் ஆதாரமற்ற மாற்று மருத்துவத்தை பத்தி பேசின சமந்தாவை விமர்சனம் பண்ணதுக்கு அவங்க விக்டிம் கார்டை யூஸ் பண்ணி இப்ப எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க பல நாட்களா இப்படி மருத்துவத்தை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்றதுனாலதான் நாங்க எங்க நேரத்தை வீணா இதை பத்தி பேசி செலவிட வேண்டியதா இருக்கு. சமந்தா மாதிரியான செலிபிரிட்டிக்கு மக்கள் பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், அது மூலமா காசு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா எங்களுக்கு மக்களோட ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். அதனால நாங்க இப்படிதான் எந்த ஒரு எமோஷனும் இல்லாம விமர்சனம் பண்ணுவோம். நான் இவங்க அந்த போஸ்டை டெலீட் பண்ணிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவங்க இப்படி இருந்தா நம்ம நாட்டுல மருத்துவம் வளரவே வளராது. செலிபிரிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உண்மையாவே மக்கள்
மக்கள் நலனை பத்தி யோசிச்சா கத்துக்க தொடங்குங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிற திறமையை வளர்த்துக்கோங்க. உங்களையும் மக்களையும் காப்பாத்திட்டு வர மருத்துவத்துக்கு ஆதரவா பேசுங்கன்னு சொல்லி இனிமே நான் சமந்தாவோட எந்த பதிவை பத்தியும் தப்பா இருந்தாலும் அதை பத்தி பேச போறது இல்ல. காரணம் உதவியே வேணாம்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் பிலிப்ஸ் பதிலடி கொடுத்திருக்காரு. இதுக்கு சமந்தா தரப்புல இருந்து பதில் வருமா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆயுர்வேதம் தொடங்கி அலோபதி வரைக்கும் ஒவ்வொரு மருந்து மற்றும் மருத்துவ முறைக்கும் பல மாற்று கருத்துக்கள் மருத்துவர்களுக்குள்ளேயே இருக்கிற இந்த நிலையில சமந்தாவோட இந்த பதிவு மேலும் ஒரு விவாதமாவே மாறி இருக்கு. மாற்று மருத்துவத்தை முயற்சி பண்ணுங்கன்னு சமந்தா சொன்னதுக்கு டாக்டரோட இந்த பதில நீங்க எப்படி பாக்குறீங்க? சமந்தா சொல்ற மாதிரி மாற்று மருத்துவம் நல்லதா இல்ல டாக்டர் சொல்றது சரியா? மாற்று மருத்துவத்துல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஷனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.